அனைவருக்கும் வணக்கம். 22ஆம் தேதி அயோத்தி விழாவின் போது ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார், ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு பெயராக அந்த இஸ்லாம் சகோதரி ராம் ரஹீம் என்று பெயர் வைக்கிறார். அந்த சகோதரியுடைய அந்த உணர்வு தான் இந்த லால் சலாம் படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை. அந்த சகோதரிக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லால் சலாம், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஸ்கரன் சார். நான் முதலாக சூப்பர் ஸ்டார் அவர்களோடு நடிக்கிறேன். ஒரு அற்புதமான கதாபாத்திரம். முதலாக நடிக்கிறேன். அவருடைய புதல்வி, அருமை புதல்வி ஐஸ்வர்யா அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறேன். ஸோ ஒரே படத்தில் எனக்கு 2 ஒரு மகிழ்வு. அற்புதமான கேரக்டர். கதைகள் இல்லாமல் வெட்டு குத்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குறைபாடு நீண்ட நாட்களாக சமூக வெளியில் இருக்கிற பொழுது, இந்த லால் சலாம் என்பது இந்து ஒற்றுமையை அற்புதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கதை. அடர்த்தியான அழுத்தமான கதை அம்சம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் என்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்றபடி இந்த நாள் ஆடியோ லான்ச் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளும் வணக்கங்களும். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் தன்யா. அண்ட் லால் சலாம் படத்தில் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் அது என்னன்னு எவ்வளோ வரைக்கும் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் விவேக் பிரசன்னாவோட ஒரு ஒய்ஃபாக ஒரு பியூட்டிஃபுல் ரோல் அது. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா மேமுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரோல் என்னால் பண்ண முடியும்னு நினச்சதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த வாய்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். லைஃப்பில் எப்போயாவது தான் கிடைக்கும். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோடய கேரக்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் வி கேன் என்டர்டெயின் யூ. தேங்க்யூ. வணக்கம். இவ்வளோ பேர் ஆர்வமாக நீங்கள் இந்த படத்தை கவர் பண்ண வந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். எனக்கு இதில் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்தது ஒரே ஒரு பர்சனுக்காக, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஏன்னா சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து எனக்கு அவளுடைய ரொம்ப ஃபேவரட் டிஷ். அவளும் என்கிட்ட ரொம்ப அட்டாச், பெரியப்பான்னு சொல்லி. ஸோ அதனால் அவளுடைய ஒரு மிக முக்கியமான திருப்பு முனைன்னு நினைக்கிறேன் இந்த படம். இது அவளுக்கு சக்சீட் ஆகணும். அது உண்மையிலேயே நடந்த ஒரு கதையை தான் எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் பிக் பாஸ் இஸ் தேர், கூட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ரஜினி சாரும் இருக்கார். ஸோ லைக்காவுக்கும் முக்கியமாக ஐஸ்வர்யாவுக்கும் அதில் இருக்கும் நடிகர்களுக்கும் என் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்போ தான் என்னுடைய மரபுகளுக்கு இது வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். பயங்கர ஹாப்பி, எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலி இது என்னோடய செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். மணிரத்னம் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சார் வந்து இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி அவர் ஜோடியாக பண்ணுறேன்னு. ரொம்ப வருஷம் அப்போவே பண்ண வேண்டியது மிஸ் ஆகி இப்போ பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் இப்போ பண்ணுறனால. பிகாஸ் எல்லோரும் வந்து 80s பண்ணியிருந்தா 80s ஹீரோன்னு. இப்போ நான் 80sலும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் நிறைய ரீச் ஆகிடுவேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் லைக்கா பேனருக்கு, ஐஸ்வர்யா மேமுக்கு, சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ கைஸ்.